ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, மிஸ்டர் மீட் 2ல் டனல் எஸ்கேப் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது நம்மளோட செகண்ட் ஹாரர் வீடியோ. ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு எஸ்கேப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டனல் எஸ்கேப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஈஸி மோடில் வந்து உள்ளே போகலாம். ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு எஸ்கேப்க்கான வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் வந்து லோட் ஆகி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இந்த லோட் ஆகிற கேப்பில் கூட இல்லை, பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு வெளியே போயிடலாமான்னு இருக்குது. ஓகே, இந்த நியூஸ் பேப்பரில் வந்து மிஸ்டர் மீட் வந்து ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இந்த கட் சீன் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் மீட் 1க்கும் 2. ஸோ வந்து மிஸ்டர் மீட்டில் வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 இருந்தாலே சாப்டர் 1 சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ சாப்டர் 1க்கும் சாப்டர் 2க்கும் இருக்கிற அந்த கேப்பை பற்றி இது பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கட் சீன் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 3 பேரில் வந்துட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க தான் வந்து ரெபேக்காவோட அம்மா சூசன். அப்புறமா வந்துட்டு ரைட் சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு, அவங்க தான் ரெபேக்காவோட தங்கச்சி. அப்புறமா நடுவில் இருக்கவங்க தான் ரெபேக்கா. ஓகே, இப்போ வந்து நான் வந்து அந்த சீனை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து மெயினான சீன் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்களே, இந்த ஜூஸ்னால் வந்துட்டு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்றது வந்து பின்னாடி தான் தெரியும். ஓகே, பாருங்கள், இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசுகிறது இன்னும் நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. சீக்கிரம் பேசி முடிங்கயா. ஓகே, இந்த ஜூஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க, என்னங்க வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஜூஸ்னால் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு தெரியும். ஓகே, பாருங்கள், எல்லாருமே வந்து ஜூஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வாங்கியாச்சு ஜூஸு. ஓகே, இப்போ வந்து அதாவது சைலன்ஸாக இருங்க, இப்போ மிஸ்டர் மீட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து கதவு திறக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் மிஸ்டர் மீட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்கள், மிஸ்டர் மீட் பாருங்கள் உள்ளே அப்படியே அந்த சேரில் உட்காந்துட்டு பாருங்கள் வந்து எப்படி உக்காண்ட்ருக்கான்னு பாருங்கள். எல்லாருமே வந்துட்டாங்க மிஸ்டர் மீட்டை வந்து பார்க்கறதுக்கு. ஓகே, எல்லாருமே வந்தாச்சு. ஆமாம், மிஸ்டர் மீட்டு கதையை முடிக்க போகிறாங்கன்னா எதுக்கு இந்த கேமு? பாருங்கள், அவங்களும் வந்துட்டு பாருங்கள் அப்படியே உக்காண்ட்டே இருக்கான் பாருங்கள். சீக்கிரம் ஷாக்கு வச்சு அவனை கொல்லுங்கய்யா. ரொம்ப ஆவலாக இருக்குல்ல அவனை பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், கதை முடிய போகுது. ஐயோ, இதே என்னாச்சு? அவன் இதெல்லாம் இது பண்ணிட்டான், கழட்டிட்டான். ஐயோ, முடிஞ்சு, கதை முடிஞ்சு. அதாவது அவன் வந்துட்டு எப்படி பிளான் பண்ணாலுமே நம்மக்கிட்ட இருந்தால் எஸ்கேப் ஆகிட்டே தான் இருக்கான். அவன் வந்து நம்மளால் போலீஸ்கிட்ட மாட்ட வைக்க முடியல. இப்போது அவன் வந்துட்டு அந்த கரண்ட் ஷாக்லேருந்து தப்பிச்சிட்டான். இப்போ நம்ம அவங்ககிட்டருந்து தப்பிக்கணும். அதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க, டனலை வந்து கண்டுபிடிச்சி தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்போ வந்து டனலை கண்டுபிடிச்சி தப்பிச்சு போகலாம். ஓகே, இங்கே வந்து ஐயோ இப்போ பார்த்தீங்களா, எல்லாருமே பண்ணியாக மாறிட்டாங்க. எல்லாருமே எதுக்கு பண்ணியாக மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கட் சீனில் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு ஜூஸில் தான் வந்துட்டு மிஸ்டர் மீட்டோட மெடிசன் இருந்தது. அந்த மெடிசன் என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் மீட் சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் மீட் வந்து மனுஷங்க எல்லாரையுமே ஒரு மெடிசன் கொடுத்து அந்த மனுஷங்களை வந்து பண்ணியாக மாற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தான். அந்த மனுஷங்களாக இருந்தவங்களை பண்ணியாக மாற்றி அந்த பண்ணியை வச்சு தான் வந்துட்டு வெட்டி அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ வந்து அதனால தான் வந்து போலீஸ் வந்து இந்த ஜெயிலில் வந்து அவனை வந்து பிடிச்சி போட்டாங்க. இப்போ வந்து அவங்க குடித்த ஜூஸ்லேயுமே வந்துட்டு அவன் அந்த மெடிசன் ஆட் பண்ணிட்டான். அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து எல்லாருமே பண்ணியாக மாறி இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ஐடி கார்டு தான் எடுக்கணும். அந்த ஐடி கார்டு வந்து இந்த பண்ணிக்கிட்டு தான் ஓகே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் மிஸ்டர் மீட்டை வந்து சாப்டர் 1 ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் மீட் சாப்டர் 1க்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலே போக முடியல. அந்த ஆப்பே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. லோடிங்னு தான் காமிக்குது. ரொம்ப நேரமாக லோடிங்னு தான் காமிக்குதே தவிர அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எதுக்குன்னு தான் தெரில. ஸோ அதனால தான் அந்த மிஸ்டர் மீட் சாப்டர் 1 வந்து ப்ளே பண்ண முடியல. சாப்டர் 2 வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ இந்த ஐடி கார்டை வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து போடணும். நான் ஏன் போடாமல் இவ்வளோ நேரம் தடவிட்டு இருக்கேன்னா, எனக்கு போடுறதுக்கு பயமாக இருக்கிறால போடுற கேப்பில் மிஸ்டர் மீட் வந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதில் வேலை மிஸ்டர் மீட் வரல. போகலாமா வேணாமா? சரி, ஓகே வாங்க உள்ளே போவோம். ஐயோ, பயமாக இருக்கே. ஒருவேளை நம்ம கரெக்டாக போகும்போது எதிரில் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னா ஒன்றுமே பண்ணாமல் டே 1 வீணாக போயிடும். போகலாமா வேணாமா? சரி, ஓகே போவோம் வாங்க. பயமாக இருக்கே இருங்க. ஐயோ, இந்த கதவு வேறு மக்கர் பண்ணுதே. சட்டுன்னு திறந்து போயிடலாம் அப்படின்னா இந்த கதவு வேறு மக்கர் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இங்கே வந்து இந்த பண்ணிங்க வேறு இருக்குது. இந்த பண்ணிங்க நம்மளை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முட்டாமல் விடாது. நல்ல வேலை அந்த பண்ணிங்க அங்கே என்னமோ இருக்கா. சூப்பர், ஜீசஸ் போஸ்டர் கிடச்சிது. ஓகே, இப்போ இந்த கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே இந்த போஸ்டர். ஓகே, நம்ம வந்து இந்த போஸ்டரையும் வந்து எடுத்தாச்சு. மிஸ்டர் மீட் வரானா?
இல்லை வரல. ஓகே நம்ம இப்போ வந்து குடு குடு குடுன்னு ஓடி போயிடலாம். ஐயோ பயமாக இருக்கிருங்க, நம்ம முதல்ல இந்த ரூம்குள்ளே வந்துடும். ஓகே மிஸ்டர் மீட் இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே அதாவது நம்ம வெயிட் பண்ணும்போதெல்லாம் வரமாட்டேன், வெயிட் பண்ணும்போது தான் வருவான். சரி ஓகே வாங்க உள்ள போ. ஐயோ எதிரே தான் இருக்கா. ஐயோ நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ், இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி போய் அடி வாங்கியிருப்போம். ஓகே இருங்க நம்ம வந்து இங்கே மறைஞ்சிக்கலாம். ஓகே என்ன அவன் அங்கே போய் அங்கே அடிக்கிறான். அங்கே அந்த டாக்டர் தானே இருந்தார், அந்த டாக்டர் ஒயிட்டு தானே இருந்தார். ஐயோ நம்ம இங்கே வந்து மறைஞ்சிக்கிட்டா அவன் என்ன அங்கே போயிட்டு அவர் அடிக்கிறான். என்னடா இது புது கதையால் இருக்குது. சரி ஓகே அவன் போயிட்டானா, இப்படி போயிட்டுருக்கணும் பார்த்துருக்கூடாது. ஓகே நல்ல வேலை அவன் பார்க்காம ரைட் சைட் கட் பண்ணிட்டான். ஓகே இப்போ நம்ம வந்து இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவன் வந்து மறுபடியும் அங்கேருந்து போயிடட்டும். ஓகே போயிட்டானா, ஓகே போகலாமா. ஓகே போவோம் வாங்க. ஓகே இப்போ எனக்கு அது அவன் பின்னாடி பார்த்துட்டான். ஐயோ அதாவது நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி போட்டு வந்தான், அவன் நம்மளை பின்னாடி பார்த்து இப்போ துரத்திக்கிட்டு இருக்கான். இது பாருங்கள் பின்னாடி பார்த்துட்டு துரத்திக்கிட்டு இருக்கான். அவன் இந்த ரைட் சைடு பக்கம் கட் பண்ண, ரைட் சைடு பக்கம் ஃபுல்லாக போயிட்டுருப்பான்னு பார்த்தா அவன் ரைட் சைடு பக்கம் போகல, நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம இப்போ வந்து அவங்ககிட்டருந்து தப்பிச்சிருக்கோம். ஓகே நல்ல வேலை வந்துட்டு வந்து அவங்க நல்ல வேலை அவனை துரத்தலைன்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் துரத்திட்டே தான் இருக்கான். நான் அதை கவனிக்காமல் நல்ல வேலை அவன் துரத்தலைன்னு வர சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வாங்க சுற்றிக்கிட்டு மறுபடியும் வந்து அங்கே போயிட்டு அந்த ஒரு பிலாங்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பிலாங்ஸ் பிளாக்கோ ஏதோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஐயோ பார்த்துட்டான் எங்கே பார்த்தான்னு வர தெரியலையே. பாருங்க ஐயோ டே ஏன்டா உனக்கு இந்த கொலைவெறி, ஏன் நான் உன்னை என்ன பாவம் பண்ணேன், நான் எஸ்கேப் பண்ண விடுதா. அடப்பாவி முன்னாடியே வந்து துரத்திக்கிட்டு இருக்கானே, அதுக்கு அவன் கையில் கன்று வேறு வச்சுருக்கான், அங்கேருந்து ஷூட் வேறு பண்ணுவான் நம்மளை. எனக்கு அவன் என்ன பக்கம் துரத்துறான்றதை பார்த்துப்போம். ரைட் சைடு வரானா அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக தான் வரான். ஐயோ கையில் கன்று வேறு வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு இருக்கேன். ஐயோ இந்த ரூமில் போனால் எஸ்கேப் ஆகிறதுக்கு முடியுமான்னு தெரில. ஓகே வாங்க நம்ம இப்போ இங்கேருந்து எஸ்கேப் போயிடுவோம். ஐயோ முட்டை சந்து, இப்போ இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, இருங்க அங்கே எதுவும் ரூம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போயிடுவோம். ஐயோ எதுக்குள்ளேயாச்சும் வழி இருக்கணும். ஐயோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோ மிஸ்டர் மீட் வந்துட்டா. இப்போ ஸ்டன் கன் யூஸ் பண்ணல, கரெக்டாக யூஸ் நல்ல வேலை கைஸ். அதாவது நம்ம வந்துட்டு இல்லை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து எஸ்கேப் ஆகிருக்கோம். நான் அந்த ஸ்டன் கன்னை வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த ஸ்டன் கன் ஒர்க் ஆகாமல் மிஸ்டர் மீட் வந்து என்னை நிறைய வாட்டி அடிச்சு தான் இருக்கான். சரி ஓகே இந்த வாட்டி வந்து அடிச்சிடுவான்னு தான் நினச்சி, இருந்தாலும் கரெக்டாக ஒர்க் ஆகிடணும்னு நினச்சேன். அந்த வேலை கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து அவுட் ஆகாமல் எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே மறுபடியும் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸாக இங்கே இருக்கிற பாக்ஸில் வந்து சில பாக்ஸில் வந்துட்டு ஹேண்ட் சிம்பிள் காமிக்கும். நம்ம அந்த பாக்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே ஷெட் கீ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அந்த ஷெட் கீ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஷெட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷெட்டுக்குள்ளே தான் டனலே இருக்கும். ஓகே இங்கே வந்து எதுலேயுமே இல்லையே, அட்லீஸ்ட் இதுலையாச்சும் இருக்கணும், எந்த ஒரு பாக்ஸ்லையாச்சும் இருக்கணும். ஐயோ சாவி கிடச்சி ஷெட் கீ சூப்பர், நம்மளுக்கு வந்து ஷெட் கீ கிடச்சிருச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணி போகலாம். எங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஒரு வேலை எதிர்க்க இருந்தானா நல்ல வேலை மிஸ்டர் மீட் வந்து எதிர்க்கவே இல்லை, இங்கேயும் வந்துட்டு இல்லை. ஓகே அவன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இங்கே போய் வந்து எஸ்கேப் ஆயிடுவோம். பார்த்தீங்களா அவன் இங்கே தான் போயிட்டு இருந்திருக்கா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை ஒரு செகண்ட் லேட்டாக வந்துருந்தோன்னா கூட நம்மளை பார்த்து நம்மளை துரத்த ஆரம்பிச்சிட்ருப்போம். ஓகே ஷெட் கீயை திறந்தாச்சு. ஓகே இப்போ வந்து ஷெட் கீயை திறந்தாச்சுன்ற பாருங்கள், ஷெட்டோடைய டோரை திறந்தாச்சு, உள்ளேயும் வந்தாச்சு. ஆமாம் டனல் வச்சுருப்பேன்னாங்க, எங்கே டனலை காணுங்க, இந்த பாக்ஸ்லாம் ஹேண்ட் சிம்பிள் காமிக்குது, எடுத்து வச்சு பார்ப்போம். என்ன எடுத்து வைக்க முடியுது, ஒரு வேளை இதுக்கு கீழே வந்துட்டு டனல் இருக்குமோ. சரி ஓகே இருங்க ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே ஏன்னா இந்த டோர் ஹேண்ட் சிம்பிள் வர காமிங்க, சூப்பர். நம்மளுக்கு வந்து எஸ்கேப்புக்கான வழி கிடச்சிச்சு, டனல் கிடச்சிச்சு, சூப்பர். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எஸ்கேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே எனக்கு வந்து இப்போது இதை நினச்சா கூட வந்து எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. டே 1 மிஸ்டர் மீட் கிட்ட அடி வாங்காமல், அதுவும் அந்த லாஸ்ட்டு செகண்ட் அந்த முட்டுச்சந்து மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த முட்டுச்சந்தில் வந்து மாட்டிட்டு நான் நினச்சேன் கண்டிப்பாக நம்ம மிஸ்டர் மீட் கிட்ட வந்து கைமா தான் நம்மளை இட்லிக்கு குருமாவாக வச்சு சாப்பிட போகிறான்ட்டு. பட் ஆனால் நம்ம வந்து நல்ல வேலை மிஸ்டர் மீட் கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ வந்து எனக்கு இப்போ கூட நினச்சா வந்துட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா ஐயோ பின்னாடி துரத்த போகிறானே இவன், என்ன இவன் எழுந்திரிச்சிட்டா, ஐயோ என்ன பின்னாடி துரத்த போகிறானே, இதே என்னடா பண்ணிப்போ. இப்போ என்னமோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ என்ன பண்ணான்னு தான் தெரில. ஒரு வேளை அந்த கோவத்தில் கத்துறான். ஆமாம் அந்த கோவத்தில் தான் கத்துறான்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய், மிஸ் யூ அண்ட் லவ் யூ அ லாட் கைஸ். பபாய்.